விஜய் சேதுபதி சார். ஆனா இவரை எனக்கு பிடிக்கும். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவரால் வர முடியாது, அவரு ரொம்ப பிஸியா இருக்கும்ல. ஆனா ஒரு போட்டோ அவரோட கூட இருந்துட்டு நம்ம படத்தோட இது ஃபர்ஸ்ட் லுக் அது வச்சுட்டு போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன். நான் வந்தப்ப நம்ம பியாரும் குட்டிமன் பேர சொல்ல வச்சு அப்படியெல்லாம் போக முடியாது, அப்படி முகம் தெரியாத ஆளுக்கெல்லாம் அவரை பார்க்க முடியாதுன்னு. அது வரைக்கும் நம்ம மனசுல நம்ம அவரை பற்றி அப்படியெல்லாம் நினைக்கல. அவரை பற்றி நிறைய இது சொல்லிட்டு நான் ரோமுக்கு ஹோட்டலுக்கு போய் இருக்கும்போது அதான் வருது அடுத்த போஸ்ட். என்ன 4 சென்ட் இடமா கேட்க போனது இல்ல இல்ல, இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்குது. நான் இந்த போட்டோ பிடிச்சிட்டு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு நானும் 5 படம் பண்ணிருக்கல. என்கிட்ட சொல்லியாச்சு, அவரு சொல்லல. அவரு அப்படி சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். So director Saino Chavakadan sir, please ஒரு சில வார்த்தைகள். கோடி கோடி நன்றி. என்னோட பாசம் எனக்கு இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு இடம், இந்த இடத்தை பற்றி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்குது. இந்த இடத்துல இப்படி வந்து நிக்கிறதுக்கு அது சரி பிரசாத் ஸ்டுடியோ, இந்த இடம் அந்த இடத்துல இப்படி நிக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுத்த என்னோட கடவுள் நன்றி. இந்த படம் பிடிக்கிறதுக்கு எனக்கு ப்ரொடியூசர்ஸ் அதை பத்தி முன்னாடி சொல்லிருச்சு. என்னோட மலையாளம் தமிழ் கொஞ்சம் பிரச்சனை தான், தெரியுதில்ல, മനസ്സിലാവുന്നുണ്ടാ? சரி சரி മനസ്സിലായോ? മനസ്സിലാവുന്നുണ്ട്. ഞാൻ ആക്ഷൻ கூட போட்டிருக்குது, அதனால புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த படம் மலையாளத்துல படம் செய்யும்போது தமிழ்ல அடுத்த மூவின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த நம்ம ப்ரொடியூசர் பிஜி ராமதாஸ் சார், அவருக்கு என்னோட நன்றி. எல்லாரும் சொல்லிடும் நமக்கு இந்த படத்தோட ப்ரொமோஷன் நமக்கு அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாம்னு கேட்கும். அப்போ ப்ரொடியூசர் சொல்லுவார் அப்படி வேணுமா, அப்புறம் நான் சொல்லிடும் சார் நமக்கு இந்த மாதிரி செய்யலாம், செய்துடு அப்படி சொல்லணும். அப்படி ஒரு நல்ல ப்ரொடியூசர் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இங்க சேனல்காரங்க இருக்குது, ஆர்டிஸ்டுங்க இருக்குது, டெக்னீஷியங்க இருக்குது, எல்லாரும் இருக்குது. ஆனா நான் ஒரு 2 வாரமா சென்னையில நிறைய எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டுங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்க வீட்டுக்கெல்லாம் நானே போய் கூப்பிட்டேன். என் ஊர்ல நான் மலையாளத்தில் படம் எடுக்கும் போது நான் போய் கூப்பிட்டா கண்டிப்பா ஒரு 10 பேரை கூப்பிட்டா ஒரு 6 பேராவது வந்துடும். ஆனா நான் அங்க நிக்கும் போது யாரெல்லாம் வருது பேரு கூட கரெக்டா எனக்கு தெரியாது சில ஆர்டிஸ்டுங்களோட, ஆனா அவரெல்லாம் வரல, சில ஆளுங்க வந்திருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நான் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், நம்ம அவரு பயங்கரமான நடிகர், நம்ம விஜய் சேதுபதி சார். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி 2 ஆர்டிஸ்டா இருக்குது எனக்கு புரிஞ்சிருக்கும். கேரளாவில் ஒரு ஜோஜோ ஜார்ஜ், 2 பேரும் முன்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தது. ஆனா இவரை எனக்கு பிடிக்கும். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவரால் வர முடியாது, அவரு ரொம்ப பிஸியா இருக்கும்ல. ஆனா ஒரு போட்டோ அவரோட கூட இருந்துட்டு நம்ம படத்தோட இது ஃபர்ஸ்ட் லுக் அது வச்சுட்டு போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன். நான் வந்தப்ப நம்ம பியாரும் குட்டிமன் பேர சொல்ல வச்சு அப்படியெல்லாம் போக முடியாது, அதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு. நான் சொன்னேன் அவரு கேரளாவில நிறைய போஸ்ட் எல்லாம் போடுது, நான் அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி வச்சு யூனிட் என்ன நான் ஏதாவது கேட்கும் போது என்ன தள்ளி விட்டுடுச்சு, இதெல்லாம் சொல்லி இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு வந்த அது அவரு அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கிட்டு நம்ம டைரக்டா போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனா அவரு நல்லவர்தான், எப்பவும் சொல்றது அவரு நல்லவர்தான், அவரு எதுவும் சொல்லல, அவரு பார்க்கவே முடியல. ஆனா நான் போகுது, நான் என் ப்ரொடியூசரை கூட்டிட்டு போகுது, கெயிட்டு திறக்கல, கடைசியில சொல்லிட்டு கெயிட்டு திறந்து
அப்புறம் என்கிட்ட அவர் சொல்லிச்சு, அப்படியெல்லாம் அவரை பார்க்க முடியாது, நீங்க இப்படி பார்க்கணும்னு சொல்லி கேட்டு வந்துச்சுன்னா அவரை பார்க்க முடியுமா? நான் சொல்லது மட்டும் புரியுது எங்களுக்கு. அப்படி முகம் தெரியாத ஆளுக்கெல்லாம் அவரை பார்க்க முடியாதுன்னு. அது வரைக்கும் நம்ம மனசுல நம்ம அவரை பற்றி அப்படியெல்லாம் நினைக்கல. அவரை பற்றி நிறைய இது சொல்லிட்டு நான் ரோமுக்கு ஹோட்டலுக்கு போய் இருக்கும்போது அதான் வருது அடுத்த போஸ்ட் அவரை பற்றி தான். அவர் அப்படி வந்தது, நான் அன்னைக்கு அங்க போகும்போது அவர் என்கிட்ட இப்படி சொல்லிடுச்சு அப்படி சொல்லிடுச்சு போஸ்ட் வந்துச்சு. அப்போ நான் எல்லாருக்கும் காட்டி கொடுத்துட்டேன், இதான் எனக்கு இந்த மாதிரி போஸ்ட் வருது. ஆனா இவரெல்லாம் வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ன 4 சென்ட் இடமா கேட்க போனது இல்ல இல்ல, இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்குது. நான் இந்த போட்டோ பிடிச்சிட்டு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு நானும் 5 படம் பண்ணிருக்கல, என்கிட்ட சொல்லியாச்சு. அவரு சொல்லல, அவரை அப்படி சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் அவரால் சொல்ல முடியாது. ஆனா சுத்தி சில ஆளுங்க இருக்கு, எல்லாருக்கும் இருக்குது இப்படி, அவங்கதான் பிரச்சனை. நான் மலையாள டெக்னீஷியங்க மட்டும் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு தமிழ் படம் பிடிச்சிருக்கு. தமிழ் படம் இங்க நிறைய படம் வருது. மஞ்சள் பாய்ஸ் வந்துருச்சு, நான் இருக்கிற ஊருது, அது பிரேமலு வந்துருச்சு. அவரெல்லாம் மலையாளத்துல படம் பிடிச்சு வந்துச்சு. நான் ஒரு மலையாள ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டு ஃபுல் மலையாள க்ரூஸை வச்சுட்டு ஒரு தமிழ் படம் பிடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு நான் வேற இடத்துல போகல, இப்படிதான் நான் இப்படிதான் வந்தேன், நான் இப்படிதான் இருந்துச்சு. நான் போகும்போது அவரு என்ன அப்படி சொல்லிடுச்சு இப்படி சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு வளர்ந்து வந்தா. ஆனா இப்போ சொல்லுது, அவரு எதுவும் சொல்லல, அவரால் அப்படி சொல்லவும் முடியாது. நான் அவரை பற்றி நிறைய படிச்சிருக்குது, அவரால் அப்படி சொல்ல முடியாது. ஆனா இந்த கூட்டம் இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. மனசுக்கு ரொம்ப அதான் ப்ரொடியூசர் இருந்துச்சு, ப்ரொடியூசரும் கொஞ்சம் முன்னாடி சொன்னதும் அதுதான். அப்ப அது போட்டோம் அப்படி ஒண்ணு நடந்துருச்சு. அது மட்டும் இல்ல, அப்புறம் நாங்க நிறைய இடத்துக்கு போகும்போது அவரால் சில ஆர்டிஸ்டுக்கு வர முடியாது, அன்னைக்கே சொல்லிடுச்சு. ஆனா நம்ம போகும்போது அவ்வளோ பாசமா அவரு நம்ம கிட்ட பேசிடுச்சு. அப்ப அதெல்லாம் போட்டோம். இப்போ நான் மற்றொரு இது நம்ம படம்னா, நம்ம படத்துக்கு படம் ஜூலை 1 ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் செட் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு பெரிய பெரிய கட் அவுட் அது அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. இப்ப ப்ரொடியூசர் நினைச்சிருவா செய்ய முடியாது சொல்லிட்டு நாளைக்கு நைட்டா கூப்பிட்டு சொல்லிடுவேன், நமக்கு அங்கே வச்சிடலாம் இங்க வச்சிடலாம் சொல்லிட்டு. ஆனா அவ்வளோ எல்லாம் செய்ய முடியாது. இது நமக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் பிடிச்சிருக்குது. ஆனா அதெல்லாம் செய்யலாம். இங்க இருக்கல இத்தனை நான் எதுக்கு இவ்வளவு பேசினேன், இதெல்லாம் சொல்லிடுச்சு. இது நான் பேசுறது தப்பா எல்லாம் யாரும் இது செய்யக்கூடாது, நான் கரெக்டா தான் பேசிருக்கேன். அவர் எதுவும் செய்யல, அவர் அப்படி செய்ய மாட்டேன். ஆனா அவர் பார்க்க போகும்போது அந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு. அது கஷ்டம். வேற யாரா இருந்தாலும் நான் பேச மாட்டேன். அவர் வீட்டுக்கு போகும்போது நடந்ததுனால நமக்கு பத்தல, கஷ்டம், மனசுக்கு கஷ்டம். அதான் அப்ப நான் சொல்ல வந்தது മനസ്സിലായതാ ഞാൻ പറയണത്, മനസ്സിലാവുന്നുണ്ടോ? ഉണ്ട്. അപ്പൊ അതെല്ലാം വേണം. ഇപ്പൊ ഇരിക്കല്ല ഇത്തனை ആളുங்க சேனல், நீங்க இத்தனை ஆளுங்க நினைச்சிட்டா இந்த படத்தை நல்லபடியால கொண்டு போக முடியும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க கட்ரோட்டெல்லாம் வைக்க வேணாம். நீங்க தெரிஞ்ச 2 பேர்கிட்ட சொன்ன மாதிரி அந்த படம் யாருக்கே வெளியே வேகம், நமக்கு தெரிஞ்ச டீம் தான் ஆகுது. நான் ட்ரெய்லர் பார்த்தாச்சு, உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நல்லது. நீங்க இப்ப இந்த எடுக்கிறது இதெல்லாம் சாதாரணமா நீங்க எடுக்கிறது, அது போட்டுக்கிட்டு சரி வந்துருச்சு, உங்களுக்கு கண்டென்ட் வந்துருச்சு, லிங்க் வந்துருச்சு, அது இதெல்லாம் எல்லாம உங்களோட மூவி நினைச்சுக்கிட்டு நீங்க நினைச்சிட்டா இந்த படம் நம்ம நினைக்கிறதுக்கு மேல போயிடும். அதுக்கு உங்க மட்டும்தான் இருக்குது. எனக்கும் இந்த மலையாள க்ரூஸனும் ப்ரொடியூசருக்கும் நீங்களால செய்ய முடிஞ்சது நீங்க இந்த படத்துக்காக செய்யணும். அது மட்டும்தான் நான் சொல்றது. எல்லாருக்கும் தனித்தனியா நிறைய இப்பவும் மேடைக்கு கூப்பிடாம நிறைய ஆளுங்க இருக்குது. யாரு பேரெல்லாம் விட்டு போனதெல்லாம் மன்னிச்சுடு. எது இருந்தாலும்
எல்லாருக்கும் நன்றி, வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி.